வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து நெத்திலி குழம்பு. கிராமத்து முறையில் நெத்திலி குழம்பு பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம், சீரகம் மூலம் தாளிக்க போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய் இதை வதக்கிக்கலாம். வந்து மஞ்சள் தூள், இது வந்து நான்வெஜ்ன்றதுனால நான் எப்போவுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். இது குழம்பு தனியாத்தூள் சாமான்லாம் போட்டாச்சு. தனியாத்தூள் நான் ஏற்கனவே இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்பு வேணும்னா இந்த குழம்பு தூள் வந்து குழம்பு தனியாத்தூளை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும். தூள் போடும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு போடுவேன். ஸோ இது வந்து வெறும் மிளகாத்தூள். இதுலேயே காஷ்மீரி மிளகாயை கலந்துருக்கு. புளி வந்து இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் குழம்புக்கு ஊற்றணுன்ட்டு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி. இதை கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஹையில் வச்சுக்கலாம். இல்லை கொதி வர வரைக்கும். புளி ஊற்றிட்ட பிறகு இதுக்கு தகுந்த சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான போட்டுக்கோங்க. நாங்கள் பழக்கம் இருக்கிறவங்க அதனால வந்து போட்டுருவோம். பழக்கம் இல்லாதவங்க வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாட்டு சர்க்கரை கொஞ்சம், அது வந்து குழம்பு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் உப்பெல்லாம் போட்டாச்சு. கலந்துட்டு மூடி வச்சுடுவோம். இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து தக்காளி, மிளகு, பூண்டு
இது 3 அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இருந்தால் அரைச்சிக்கலாம், கருவேப்பிலை கிடைக்கல. அதனால் வந்து தக்காளி, மிளகு, பூண்டு இது 3 வந்து அரைச்சிருக்கேன். அப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். ஒரு 2-3 பேர் கூட சேர்த்து சாப்பிடலாம். அதுக்காக வேண்டி அரைச்சி போடுறது. மசாலா ஊற்றிட்டேன். தண்ணி வந்து நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது உங்களுக்கு குழம்பு ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வந்து நெத்திலி போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டா 1 வாரத்துக்கு கூட இருக்கும். குழம்பு சூப்பராக இருக்கும். அது மாதிரி அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சில சமயம் அப்படி எடுத்து வச்சுடுவேன், பசங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம மூடிட்டு கொதி வரட்டும், மீடியம் ஹையில் வச்சு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இந்த நெத்திலி மீன் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம். நல்லா கொதி வந்ததும் போட்டுக்க வேண்டியதுதான். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சூப்பராக குழம்பு நல்லா திக்காக அருமையாக இருக்குது குழம்பு. தண்ணியாக வேணுன்றவங்க கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த இதை போட்டுற போகிறேன், ஃபிஷ்ஷை. அவ்வளோதான், சூப்பரான நெத்திலி குழம்பு. ஒரு 2 நிமிஷத்தில் நிறுத்திட வேண்டியது தான். சீக்கிரம் வெந்துடும். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை. அது அப்படியே அந்த கொதியிலே வந்து இதாகிடும். சூப்பரான குழம்பு. கருவேப்பிலை தான் இல்லை, கிடைக்கல எனக்கு, அதனால் வந்து போட முடியல. இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.